திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடைபெற்ற இயல் இசை நாடகம் போட்டிகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி நடத்தும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கான இயல் இசை நாடக போட்டிகள் நேற்று நடைபெற்றன. இப்போட்டிகளில் 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் இளைஞர்களின் தனித்தன்மையை, நுண்கலை திறமையை ஊக்குவிக்கும் விதமாக 32 தலைப்புகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த ஆண்டு 32 தலைப்பில் ஒரு தலைப்பு கொடுத்து போட்டி நடத்தணும். அதான் ஒரு சிறப்பு. 6 முதன்மையான தலைப்பு வச்சு அதுக்குள்ளார உட்தலைப்பாக ஒரு 32 தலைப்பில் முழுக்க சமுதாயத்தை ஒட்டிய ஒரு மிகச்சிறந்த தலைப்புகளெல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கு கொடுத்தனால ஏராளமான மாணவர்கள் ஆர்வமோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. இது அடுத்த ஆண்டும் இன்னும் அதிகமாகும். குழு நடிப்பு, செவ்வியல் குழு நடனம், குழு நாட்டுப்புற நடனம், பாடல்களுக்கு மெட்டமைத்தல், பாபன் அமைத்தல், குழு கருவி இசை ஆகிய பிரிவுகளில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தினர். குழு போட்டியில் சீதாலட்சுமி கல்லூரி அணி முதலிடத்தை பெற்றது. அதேபோன்று குழு நாட்டுப்புற நடன போட்டியில் காவேரி மகளிர் கல்லூரி அணி முதலிடத்தை பெற்றது. பின்னர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி இயக்குனர் அருட்தந்தை சகாயராஜா வழங்கினார். இந்த வருஷம் 6 ஈவெண்ட் நடத்தினாங்க. நாங்கள் எல்லா ஈவெண்ட்லுமே பிளேஸ்மெண்ட் வாங்கினோம். நாங்கள் தான் ஓவரால் வின்னர் இந்த வருஷத்துக்கு. இது மாதிரி எல்லா காலேஜிலையும் நடத்தினா நல்லாயிருக்கும். எங்களோட திறமைகளையும் எங்கள் கலையை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு அமையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வாங்கினது. போன வருஷமும் நாங்கள் தான் வாங்கினோம், இந்த வருஷமும் நாங்கள் தான் வாங்கினோம். தொடர்ந்து 3 வருஷம் நாங்கள் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுபோன்ற போட்டிகள் அனைத்து கல்லூரிகளிலும் நடத்தினால் நாட்டுப்புற கலைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து அனைத்து மாணவிகளும் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.